கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகப்பட வேண்டும் என்றும், நீங்கள் பலப்பட வேண்டும் என்றும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து கண்ணீர் வடித்து ஜெபித்த ஜெபங்களுக்கான பதிலை கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்கள்ல உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக கர்த்தர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டார், உங்கள் கண்ணீரை அவர் கண்டார், நிச்சயமாக உங்களை குணமாக்குவார், உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஆதார வசனம் ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 3 காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அதாவது தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு மரணத்தின் வாசல் வழியிலிருந்து நம்மை தப்புவித்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இரண்டாவது, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். மூன்றாவது, அந்த ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க கூட பலவிதமான நிந்தைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் முகத்தில் வழிகிற கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உங்கள் அவமானங்கள், நிந்தைகளை இந்த உலகத்தில் இராதபடிக்கு கர்த்தர் நீக்கி போடுகிறார். அது மாத்திரமல்ல, மரணம் உங்களை நேரிடாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நீடிய ஆயுளை உங்களுக்கு கட்டளை கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, சத்ருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய தேவன் உங்களோடு இருக்கிறபடியினால், அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்கள் நிந்தைகளை கர்த்தர் நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம், உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்றும், அவர் உங்கள் கண்ணீரை கண்டார் என்றும், அவர் உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு விடுதலையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீர் யாவும் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் யாவும் அவருடைய தூப கலசத்தில் இருக்கிறது. நிச்சயமாக நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறபடியினால் நமக்கான நீதியும் நியாயத்தையும் நமக்கு கட்டளையிடுவார். நம் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எல்லா வேதனைக்கும் தப்பும்படியான வழியையும் போக்கையும் நமக்கு கட்டளையிட்டு நம்மை கர்த்தராகிய தேவன் பாதுகாப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோவான் 11வது அதிகாரம் 32 முதல் 36வது வசனத்தின்படி, மரியாள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து லாசருவுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அங்கே ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. மரியாளும் மார்த்தாளும் லாசருவை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்கள். லாசரு மரித்து போய் 3ஆம் நாள் ஆகிவிட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தகவல் கொடுத்தும் அவரால் அன்றைக்கு வர முடியாதபடிக்கு அவர் 3ஆம் நாள் அந்த இடத்திற்கு கடந்து வந்தார். என்ன செய்தார்? அற்புதத்தை நிகழ்த்தினார். அவர்கள் கண்ணீர் விட்டதை கர்த்தர் அதை பார்த்தவுடன் அவர் ஆவியில் கலங்கி அவர்களுக்காக கண்ணீர் சிந்தினார், துக்கப்பட்டார். பிரியமானவர்களே, லாசருவை 3ஆம் நாள் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டார். மார்த்தாளும் மரியாளும் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடையத்தக்க கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அற்புதத்திற்காக காத்திருக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக அதிசயத்தை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, மனுஷனால் சில காரியங்கள் ஒருபொழுதும் செய்யவே கூடாது, முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவனால் எல்லாம் செய்யக்கூடும். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க கண்ணீர் சிந்திய தருணங்களை நினைத்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த கண்ணீரை துடைத்து அந்த நிந்தைகளை நீக்கி உங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் உண்டு பண்ணுவார். வியாதியோடு கஷ்டப்படுறீங்களா? பல வருடங்களாக அதோடு கூட போராடி கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு இந்த வியாதி என்ற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை செய்வார். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை நீங்க பார்க்கும் பொழுது,
பிரியமானவர்களே, எருசலேம் ஜனங்கள் கர்த்தரை அறியாதபடிக்கு இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக பிதாவாகிய தேவன் கொடுத்தும் அவர்கள் தங்கள் சுய இச்சையிலும் பாவத்தின் வழியிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். அவரை விசுவாசியாமல் அவரை மறுதலித்தார்கள். ஆகவே எருசலேம் நகரத்தின் மக்களுக்கும் அந்த நகரத்திற்கும் நடக்க போகிற கொடூரமான அந்த சூழ்நிலைகளை பார்த்து எதிர்காலத்தை நினைத்து அவர் மிகவும் வருந்தினார். அது மாத்திரமல்ல, அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமுக்காக கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நமக்காக கூட, நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய இன்னல்கள் நிமித்தமாக, நம்ம படுகிற கஷ்டங்கள் நிமித்தமாக அவர் நமக்காகவும் கண்ணீர் வடிக்கிறார். இரவும் பகலும் நமக்காக பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு கண்ணீரோடு உங்களுக்கான விண்ணப்பத்தை கர்த்தருடைய சமூகத்துல நீங்க செலுத்தி நீங்க விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. மிகுந்த துக்கம், மிகுந்த வேதனையோடு நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். உங்கள் ஜெபத்திற்கான பதிலை அவர் கட்டளையிடுவார். நீங்கள் இழந்து போன எல்லா விதமான சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் தக்கதாக கர்த்தர் இரட்டிப்பான மன மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்கள் கண்ணீர் யாவையும் நீக்கி உங்களை குணமாக்கி உங்களுக்கு விடுதலையை கட்டளையிட்டு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிலைத்து நிற்க செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அநேக இடங்கள்ல இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அநேக தேவைகளோடு நீங்க காணப்படுவீங்க. பிரியமானவர்களே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுத்த இந்த வசனங்களின்படி கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கட்டளையிட்டு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். ஆதார வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீங்கை காணாதிருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் ஆக்கினைகளை அகற்றி உங்கள் சத்துருக்களை விலக்குவார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். நம்ம கண்ணீர் யாவையும் துடைத்து கர்த்தர் தீங்கை காணாதிருக்கத்தக்க எல்லா சத்துருக்களின் தந்திரங்களில் இருந்து உங்களை விலக்கி உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, இனி நீங்கள் அழுந்து கொண்டு இருக்கவே மாட்டீர்கள். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் அவரோடு கூட சியோனில் வாசமாயிருப்பார்களாம். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி நீ அழுது கொண்டிரா என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமாக இறங்கி நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கான விண்ணப்பத்தை பதிலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். மறு உத்தரவு அருளுவார். நீங்கள் கேட்கிற காரியத்துக்கு உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய நாவிலிருந்து சொல் புறவாகும் முன்னே அது என்னவென்று கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளந்திரியங்களை அவர் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. நமக்காக இரவும் பகலும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது இவ்வுலக வாழ்க்கையில் மனிதர்களுக்கு முன்பாக தாழ்மைப்பட கர்த்தர் ஒருபோதும் நம்மை அனுமதிக்கவே மாட்டார். உங்கள் தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்திப்பார். எல்லா வலிகள் வேதனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவார். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக கண்ணீரோடு காணப்படுறீங்களா? குடும்பத்தில் சில பிரிவினைகள் இருக்கிறதா? ஏமாற்றங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். தாய் தகப்பன் நம்மை கைவிட்டாலும்
நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்து இந்த காணலை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் ஒருபொழுதும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்கள் வலது கையை பிடித்து கர்த்தர் வழி நடத்துவார். நாளைக்கு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கலங்கி தவிக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த வசனங்கள் மூலம் உறுதிப்படுத்துகிறார். அவர் உங்களோடு கூட இருந்து தீங்கை காணாதிருக்கத்தக்க எல்லா சத்துருக்களின் தந்திரங்களையும் மறைவான கண்ணிகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் செய்கிற நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு மனிதன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இருக்க வேண்டும். அவன் விசுவாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. விசுவாசியாமல் அவிசுவாசத்தோடு காணப்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான அற்புதங்களும் அதிசயங்களும் தாமதிக்கப்படும். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம தாமதித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களா இருக்கவே கூடாது. விசுவாசத்தில் வேரூன்றி வளர்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்கு சோர்ந்து போய் அவிசுவாசத்தோடு நீங்க காணப்படுறீங்க அப்படின்னா, நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. வேதத்தில் சீஷர்கள் கர்த்தரை நோக்கி விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள், விசுவாசத்தை எங்களுக்குள் வர்த்திக்க பண்ணும் என்று. இன்றைக்கு நீங்களும் கூட உங்க அவிசுவாசத்தை விட்டுவிட்டு விசுவாசம் உங்களுக்குள் வேரூன்றி வளர கர்த்தரை நோக்கி விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுங்க என்று நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை கட்டளையிட்டு உங்களுக்கான அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். கடைசியாக கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம், இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனி நாம அடிமையே இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இனி நீ அடிமையா இராமல் புத்திரனாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு அடிமையாக இருந்தார்கள். பார்வோன் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மிகவும் வாதிக்கப்பட்டு, அவர்கள் சோதிக்கப்பட்டு, அவர்கள் வாழ்க்கையில மிகவும் கடினமான சூழ்நிலைகளை அவங்க அனுபவிச்சாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தன நுகத்திலிருந்து கர்த்தர் அவர்கள் சிறை இருப்பை கர்த்தர் மாற்றி அவர்களை கானான் என்ற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கர்த்தர் அழைத்து வந்தார். பல இன்னல்கள் போராட்டங்கள் வந்த பொழுதும் கர்த்தராகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அடிமைகளா இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கட்டளையிட்டாரோ, கடந்து வந்த பாதைகள்ல கர்த்தர் எப்படி அவர்களோடு கூட இருந்தாரோ, உங்களோடும் கூட இருந்து கர்த்தர் கானான் என்கிற அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். பிரியமானவர்களை, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு பிரியமானவர்களே, தலை குனிந்து சில சூழ்நிலைகளை நீங்க காணப்படலாம். கர்த்தர் உங்கள் தலையை ஏற்ற வேளையில் உயர்த்துவார். எந்த இடங்கள்ல நீங்க தலை குனிந்து நின்றீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள். முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம், நம்முடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைக்கிறார். பிரியமானவர்களே, 2வது பகுதியில் பார்த்தோம், இனி நம்ம தீங்கை காணாதிருப்போம் என்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க விசுவாசத்தோடு இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபியுங்க. பிரியமானவர்களே, எல்லா நிந்தைகளையும் அவமானங்களையும் கர்த்தர் மாற்றுவார். சத்துருக்களை வெக்கி நாண செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். நீங்கள் அடிமையா இராதபடிக்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் குறித்த வேளையில் கர்த்தர் உங்களுக்காக கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். பிரியமானவர்களே, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவர் வாக்கு மாறாத தேவன். பிரியமானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அதனதின் காலத்தில் அதனதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து உங்கள் துக்கங்களை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நீங்கள் இழந்து போன சமாதானத்தையும் சந்தோஷத்திற்கும் தக்கதாக இரட்டிப்பான மனம் மகிழ்ச்சியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். யோபு சோதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். ஒரே நாளில் யோபு அவர் விரும்பின எல்லா காரியத்தையும் அவர் இழந்து போனார். ஆனால் பிரியமானவர்களே, அவர் மறுதலிக்கவே இல்லை. அவருக்குள் அதிகமான விசுவாசம் இருந்தது. ஆகவேதான் வேதத்தில் அவர் விசுவாச வீரர்களில் ஒருவராக இருக்கிறார்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று அவர் விசுவாசத்தில் அறிக்கை செய்தார், விசுவாசித்தார். பிரியமானவர்களே, விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது எப்படி யோபனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் இருந்த துக்கத்தை ரெட்டிப்பான சந்தோஷமாய் மாற்றினாரோ, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் அவர் திரும்ப ரெட்டிப்பாக கொடுத்தார் என்று நம்ம வேதத்தின்படி அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாக, உங்க பேரா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பணமா இருக்கலாம், எதெல்லாம் இழந்து போனீங்களோ கர்த்தர் உங்க வாழ்க்கையில, உங்க ரிலேஷன்ஷிப்ல, உங்க உறவுகள்ல, உங்க குடும்பங்கள்ல கர்த்தர் அற்புதத்தை கட்டளையிடுவார், ரெட்டிப்பான மன மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, யோபுவை போல நம்ம கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாத வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். பல காலங்களாக நீங்கள் ஜெபித்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்காக ஒரு பதில் வருமா என்று நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த உபவாச நாட்களில் கர்த்தர் அற்புதத்தை நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நம்மளார் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்து மறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்கப்பா. குற்றங்கள் குறைகள் உண்டாண்டவரை தயவாய் மன்னிங்க. நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் அப்பா. நீர் எங்களை கண்ணீரை கண்டீரே தகப்பனே, அதற்காக நன்றி. உங்களுடைய துருத்தியில் இருக்கிறதே அப்பா, ஒரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே அப்பா, உலக பிரியமான காரியங்கள் ஆண்டவரே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு முடிய சித்தம் செய்ய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, ஜெபங்கள் தூப கலசத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நெடுநாள் நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களிலும் இயேசுவின் நாமத்தினால் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை கட்டளையிட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். இனி நீ அழுது கொண்டுரா என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இனி நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா அழுகைகள் துக்கங்களை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. அழுது கொண்டிருந்த நாட்கள்ல, துக்கப்பட்ட நாட்கள்ல எதையெல்லாம் இழந்து போனார்களோ இயேசுவின் நாமத்தினால் ரெட்டிப்பாக பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. எப்படி யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அற்புதத்தை கட்டளையிட்டாரோ, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே சிறையிருப்பை மாற்றி அற்புதத்தையும் அதிசயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் காண கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிரிவினைகள் என்கிற பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, பிள்ளைகள் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. எந்த இடத்துல கூனி குறுகி தலை குனிந்து நின்றார்களோ அந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் தலையை உயர்த்தும்படியை ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. உமால் எல்லாம் ஆகுமாப்பா. உமால் ஆகாதது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. யாரெல்லாம் வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வசனத்தின்படி ஜெயத்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அப்பா எங்களுடைய பலனாக இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா துக்க நாட்களை இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் முடிந்து போக பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. மன மகிழ்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. அப்பா, கண்ணீர்கள் யாவையும் துடைத்து நிந்தைகளையும் அவமானங்களையும் நீக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மரண வாசல்களுக்கும் பிள்ளைகளை தப்பு நீடி ஆயுள்னால் நன்மையினால் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்கப்பா. இம்மட்டும் காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களில் உடைய பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சத்ருபானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் பொல்லாத சத்ருக்களுக்கு பயப்படாதபடிக்கு அவனை மேற்கொள்கிறவர்களாய் மாற இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்ன வசனத்தின்படி அவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களை உடைய பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. அல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளை இடுங்க தகப்பனே. ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. பொல்லாத சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் சுட்டரித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஜெபிக்க விடாதபடிக்கு, துதிக்க விடாதபடிக்கு, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருகிற சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. இந்த காணொலியில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. கால தாமதமின்றி இன்றைக்கே இப்பொழுதே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. விசுவாசத்தில் வேரூன்றி வளருகிறவர்களாய் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளா இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை மாற்றுங்க, தகுதிப்படுத்துங்கப்பா. உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க எல்லா குறைவுகளை கர்த்தர் மாற்றி கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் ஆண்டவரே குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன் நிறைவாக்குங்கப்பா. காத்திருப்பது மனதை இழைக்க பண்ணுகிறது ஆண்டவரே. விரும்பினதை நீங்க கட்டளையிடும் போது ஜீவ விருட்சம் போல இருக்குமே தகப்பனே.
உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தினால் அதை கட்டளையிடுங்கப்பா. ஜீவ விருட்சமாகிய நன்மைகளை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா பிள்ளைகள் செய்கிற பிசினஸை ஆசீர்வதிங்கப்பா. நஷ்டங்கள் யாவையும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. குற்றங்கள் குறைகளை தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாத பிடிக்க முடியும் நித்திய பரிசுத்த வழி நடக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. வியாதியோடு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்க. எல்லா வலிகளில் உள்ள பகுதிகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. சிலுவையில் உடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின ரத்தத்தின் வல்லமையை தெளிக்கிறேன் ஆண்டவரே. வியாதி உள்ள பகுதிகள் வேதனை உள்ள பகுதிகளில் இருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கட்டளையிடுங்கப்பா. ஒரு நிரந்தர விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்கிறோமாப்பா. இயேசு என்ற நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்தில் குணமாக்குகிற வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே மனம் இறங்குங்க. அப்படியே பிள்ளைகளுக்காக இப்பொழுதே மனம் இறங்குங்க. எல்லா வியாதியிலிருந்து எல்லா வலிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பரத்தில் இருந்து அப்பா பிதாவினுடைய சமூகத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. இரவும் பகலும் நீர் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் செய்த மீறுதல்களுக்காக தகப்பனே எங்களை ஒரு விசை மன்னிங்கப்பா. எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அற்பமும் குப்பையும் தூசியுமானவர்கள் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. குற்றங்கள் குறைவுகளை ஒரு விசை தயவாய் மன்னித்து தெய்வனே நீர் எங்களுக்காக மனம் இறங்குங்கப்பா. இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நீர் மனம் இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண கிருபை செய்யுங்கப்பா. எந்தெந்த விண்ணப்பத்திற்காக காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா அவர்கள் கண்ணீரை துடைத்த ஆண்டவரே நீர் ஒரு விடுதலை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. திருமணமாகாமல் திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற வேளையில நல்ல விழா எலும்பையும் ஆண்டவரே புத்தியுள்ள ஸ்திரியை கட்டளையிட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கத்தரை ஆசீர்வதித்து நீரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து தலையை உயர்த்தும்படியாய் செபிக்கிறோம். விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறதப்பா. பிள்ளைகள் உம்மால் வருகிற சுதந்திரமாப்பா. உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. குற்றங்கள் குறைவுகளை மன்னித்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செல்வத்தை ஏற்ற வேளையில கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கட்டளையிடுங்கப்பா. வெறுமைகள் போதும் ஆண்டவரே. துக்கங்கள் போதுமாப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன வசனத்தின்படி இன்றைக்கு அது முடிந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இன்னுமாப்பா அநேக பேர் அப்பா கடன் என்று சிறையிருப்புல இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த சிறையிருப்பிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீயோ கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வசனத்தின்படி ₹1 கடன் இல்லாதபடிக்கு அதை அடைத்து தீர்க்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. காத்துக்கொள்ளுங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாம மகிமைப்படுவதாக தகப்பனே. அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கி இந்த நீர் ஆசீர்வதித்து நீரே எங்களை வழிநடத்தி சொல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்தையும் குறித்து போதித்து கண்டித்து நீர் எங்களுக்கு வழிநடத்தி எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய சித்தம் செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தேவ சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் அநேக தேவைகளோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சந்திங்க. இவர்களை மாத்திரமல்ல இவர்கள் குடும்பத்தின் தேவைகளையும் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தினால் இரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்கிற தேவன் ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை சந்தித்து கத்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த காணொலியை ஆண்டவரே அப்பா தேவைகளோடு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஜீவனுள்ள சாட்சியை மாற்றுங்கப்பா. எந்தெந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை கேட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த இடத்துல ஜீவனுள்ள சாட்சியை எழும்பி நிற்க வேண்டும் அப்பா. தேவ நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. பிரகாசமடைய பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளை மாற்றுங்க. ஆசீர்வாத தடையை மாற்றுங்கப்பா. எரிகோ கற்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினாலும் அப்பா இயேசுவின் நாமத்தில் அதை நிர்மூலமாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரிக்க
பிரிக்கப்பட்ட குடும்பங்கள், பிரிவினையோடு காணப்படுகிற குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா சண்டை சச்சரவுகளை இயேசுவின் நாமத்தால் கத்தர் மாற்றி சமாதானத்தின் தேவன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. வீடுகளில் கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களின் தந்திரங்களை இயேசுவின் நாமத்தால் சுட்டரித்து போடுங்கப்பா. சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பங்களையும் மிதித்து போடுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே பலனை கட்டளையிட்டு சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க திராணிகளை கட்டளையிட்டு அப்பா, கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல் பலனடைகிறார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி சத்ருவை மேற்கொள்ளத்தக்க பலனை இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. வீடுகளில் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவர்கள் உடைமைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு தீமையிலிருந்து விலக்கி முடிய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா அடிமைத்தன நுகங்களை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குங்கப்பா. இனி நீ அழுது கொண்டுரா என்று சொன்ன வசனத்தின்படி இனி உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷத்தை வேரூன்றி அப்பா வளர பண்ணுங்க, துளிர்க்க பண்ணுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடிய ஜெபிக்கிறேனப்பா. நீர் ஆசீர்வதிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்கள், அடிமைத்தனங்கள் ஆண்டவரே அப்பா, எல்லா சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் அப்பா சிலுவையில் நீர் எங்களுக்காக சிந்து நம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தயவாய் மன்னிங்கப்பா. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய சுத்த கரங்களினால் ஆண்டவரே பரிசுத்த தேவன் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை கட்டளையிடுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை கட்டளையிட போகிறதற்காக நன்றி. உடைய நாம மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களை மண்ணென்று நினைவு கூறுகிறோம் அப்பா. நாங்கள் ஜெபித்த ஜபத்திற்கு நீர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் காண பண்ணுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க, காத்துக்கொள்ளுங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்து இனி நீங்கள் தீங்கை காணாதிருக்கத்தக்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களை பாதுகாப்பாராக. God bless you.